வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் தனது உயிரையே தியாகம் செய்து ஒரு அந்நியரை காப்பாற்றுகிறான். ஆனால் அதே மனிதனின் இதயம் பின்னர் அந்த அந்நியனின் உடலில் துடிக்கத் தொடங்குகிறது. அதற்குப் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த இதயம் தனது உரிமையாளரின் காதலையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு வந்ததா? மனதை உலுக்கும் ஒரு கொரிய திரைப்படத்தின் கதையை இன்று பார்க்கப் போகிறோம். ஒரு நாள் யூன் என்ற பெண் மிகவும் பதற்றத்துடன் மருத்துவமனைக்குள் ஓடி வருகிறாள். சில நிமிடங்களுக்கு முன்பு அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது. உங்கள் கணவர் கிம் விபத்தில் சிக்கியுள்ளார். உடனே மருத்துவமனைக்கு வாருங்கள் யூ. அந்த ஒரு அழைப்பே யூனின் உலகத்தை தலைகீழாக மாற்றிவிட்டது. மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடன் அவள் நேராக அவசர சிகிச்சை பிரிவிற்கு ஓடுகிறாள். அங்கே அவளுடைய கணவர் கிம்முக்கு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. கிம் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் ஒரு தீயணைப்பு வீரர். மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதையே தனது கடமையாக கொண்ட மனிதர். அவருடைய நண்பர்கள் அங்கே காத்திருந்தனர். யூன் பதற்றத்துடன் கேட்கிறாள். அவர் இன்று பணியில் இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த விபத்து எப்படி நடந்தது? அவருடைய நண்பர் மெதுவாகச் சொல்கிறார். கிம் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் ஒரு விபத்து நடந்தது. அதில் சிக்கியிருந்த ஒருவரை காப்பாற்ற முயன்றபோது அவரே விபத்தில் சிக்கிக் கொண்டார். அதைக் கேட்டவுடன் யூனின் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு மருத்துவர் வெளியே வருகிறார். அவருடைய முகத்தை பார்த்தவுடனேயே ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பதை யூன் உணர்கிறாள். மருத்துவர் மெதுவாக சொல்கிறார். நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தோம். ஆனால் கிம் மூளைச்சாவு அடைந்திருக்கலாம். அந்த வார்த்தைகள் யூனின் காதுகளில் இடியென விழுகின்றன. அந்த நேரத்தில் கிம்மின் தாயார் ஆராவும் மருத்துவமனைக்கு வருகிறார். தன் மகனை அந்த நிலையில் பார்த்தவுடன் அவர் உடைந்து போகிறார். ஆனால் யூன் மட்டும் இன்னும் நம்பிக்கையை விடவில்லை. இல்லை, கிம் திரும்பி வருவார். அவர் என்னை விட்டு போக மாட்டார் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். அடுத்த நாள் மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தைச் சொல்கிறார். கிம் காப்பாற்றிய அந்த இளைஞன் இன்னும் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடுமையான இதய நோய் உள்ளது. அவசரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அவன் உயிர் பிழைக்க முடியாது. இதைக் கேட்ட ஆரா திடீரென்று அமைதியாகிவிடுகிறார். ஏனெனில் கிம் உயிரோடு இருந்தபோதே ஒரு ஆசையை அடிக்கடி கூறுவார். நான் இறந்த பிறகு என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும். அதனால் மற்றவர்கள் வாழ முடியும். ஆரா மெதுவாக யூனிடம் சொல்கிறார். கிம்மின் இதயத்தை அந்த பையனுக்கு கொடுக்கலாம். அதைக் கேட்டதும் யூன் கோபத்தில் வெடிக்கிறாள். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என் கணவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய இதயம் ஏதாவது ஒரு பொம்மையா? எடுத்து கொடுத்து விடுவதற்கு? அந்த பையனால்தான் இன்று கிம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். அந்த இரவு யூன் தனியாக அமர்ந்து கிம்மின் புகைப்படத்தை பார்த்து கொண்டு அழுகிறாள். அந்த புகைப்படத்தில் அவர்கள் இருவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிறிய மகன் சிவுவும் உடன் இருக்கிறான். அந்த நினைவுகள் அனைத்தும் அவளது இதயத்தை நொறுக்குகின்றன. ஆனால் விதி தனது முடிவை ஏற்கனவே எழுதி வைத்திருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு கிம் அதிகாரப்பூர்வமாக இறந்துவிட்டார். அவருடைய இதயம் வேறு ஒருவரின் உடலில் துடிக்கத் தொடங்கியது. அந்த மனிதரின் பெயர் லீயு. தீயணைப்பு வீரரான கிம் ஒரு விபத்தில் சிக்கிய இளைஞனை காப்பாற்ற முயன்றபோது தன் உயிரையே இழந்தார். அவருடைய இதயம் லீ என்ற இளைஞனுக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டது. ஆனால் இந்த உண்மை லீக்கு தெரியாது. இப்போது கதையை தொடரலாம். காலம் வேகமாக நகர்கிறது. பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. யூன் தனது மகன் சிவுவுடன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அவளால் இன்னும் கிம்மை மறக்க முடியவில்லை.
ஒரு நாள் யூன் தனது மகனை அழைத்துக் கொண்டு கிம்மின் நினைவிடத்திற்குச் செல்கிறாள். சிறுவன் சிவு இன்னும் தன் அப்பா இறந்து விட்டார் என்பதை அறியவில்லை. யூன் அவனிடம் எப்போதும் ஒரு கதையைத்தான் சொல்வாள். உன் அப்பா சூப்பர்மேன் பள்ளியில் படிக்கச் சென்றிருக்கிறார். சிவு சிரித்துக்கொண்டே கல்லறையை பார்த்து பேசுகிறான். அப்பா, நன்றாக படிங்க. விரைவில் சூப்பர்மேனாகி வீட்டுக்கு வாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட யூனின் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. அப்போது ஒரு மனிதன் கையில் மலர் கொத்துடன் அங்கே நிற்கிறான். அவர் லீ. கிம்மால் காப்பாற்றப்பட்ட மனிதர். லீ மெதுவாக யூனிடம் வருகிறான். நீங்கள்தான் கிம்மின் மனைவியா? யூன் தலையசைக்கிறாள். ஆம் ஹூட். உங்கள் கணவர் என் உயிரை காப்பாற்றினார். அதற்காக நான் வாழ்நாள் முழுவதும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் லீயை பார்த்தவுடன் யூனுக்குள் கோபம் எழுகிறது. ஏனெனில் அவளுடைய பார்வையில் இந்த மனிதன்தான் கிம்மை இழக்க காரணம். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள். லீ அங்கேயே நின்று விடுகிறான். அவனது முகத்தில் குற்ற உணர்வு தெரிகிறது. சில நாட்களுக்குப் பிறகு லீ மீண்டும் யூனின் வீட்டிற்கு வருகிறான். இந்த முறை அவன் வெறும் நன்றி சொல்ல வரவில்லை. ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கிறான். யூனின் மாமியார் ஆரா அவனை வீட்டிற்குள் அழைக்கிறார். அவரிடம் அன்பாக பேசுகிறார். ஆனால் யூன் மட்டும் அவனை பார்க்கவே விரும்பவில்லை. லீ செல்லும் முன் யூனின் காயத்திற்கு மருந்தும் பணமும் வைத்து செல்கிறான். அதை பார்த்த யூன் கோபப்படுகிறாள். இது என்ன? என் கணவரின் இதயத்துக்கு விலை கொடுக்கிறீர்களா? ஆரா உடனே மறுக்கிறார். இல்லை மகளே ஹூட். அவன் உதவ நினைக்கிறான் ஹூட். ஆனால் யூனின் மனம் இன்னும் காயமடைந்துதான் இருக்கிறது. அடுத்த நாள் யூன் நேரடியாக லீயை சந்திக்கிறாள். அவன் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்கிறாள். இனிமேல் எங்களை தேடி வராதீர்கள் ஹூட். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் ஹூட். அந்த வார்த்தைகள் லீயின் இதயத்தை காயப்படுத்துகின்றன. ஆனால் அவன் இன்னும் விடவில்லை. உங்கள் கணவர் எனக்காக உயிரை கொடுத்தார் ஹூட். எனவே நான் உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஹூட். யூன் அவனை பார்த்து சொல்கிறாள். எங்களைப் பற்றி கவலைப்படாதீர்கள் ஹூட். சந்தோஷமாக வாழுங்கள் ஹூட். அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறது. லீ தனது காலணி கயிற்றை கட்டுகிறான். அதை பார்த்த யூன் அதிர்ச்சியடைகிறாள். ஏனெனில் அதே முறையில் கிம் காலணி கயிற்றை கட்டுவார். அதே முடிச்சு, அதே பழக்கம். யூன் உடனே கேட்கிறாள். இந்த மாதிரி யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? லீ குழப்பத்துடன் பதிலளிக்கிறான். எனக்கே தெரியவில்லை ஹூட். இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இப்படித்தான் கட்ட ஆரம்பித்தேன். அந்த வார்த்தைகள் யூனை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. இது எப்படி சாத்தியம் என்று அவள் மனதிற்குள் கேட்கிறாள். அந்த இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. கிம்மின் இதயம் உண்மையிலேயே சில நினைவுகளை சுமந்து கொண்டு வந்ததா? அடுத்த நாள் ஒரு வாடிக்கையாளர் யூனை அவமானப்படுத்துகிறார். கடையை பற்றி பொய்யாக குற்றம் சாட்டுகிறார். அப்போது லீ அங்கே வருகிறான். அவன் யூனுக்காக நின்று சண்டையிடுகிறான். அந்த காட்சியை பார்த்த யூன் திகைக்கிறாள். ஏனெனில் இதே மாதிரி தைரியமாக கிம் பேசுவார். லீ சொல்கிறான். முன்பு நான் மிகவும் பயந்த மனிதன். ஆனால் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் மாறிவிட்டேன். எனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. இந்த வார்த்தைகள் யூனின் இதயத்தை மீண்டும் அதிர வைக்கின்றன. அவள் மெதுவாக உணர ஆரம்பிக்கிறாள். கிம்மின் இதயம் லீயின் உடலில் மட்டும் இல்லை. அவருடைய சில பழக்கங்களும் சில உணர்வுகளும் அவனுள் உயிருடன் இருக்கின்றன. ஆனால்
இதுதான் அவர்களின் உறவின் ஆரம்பம் என்பதை யாரும் அறியவில்லை. கிம்மின் இதயம் லீயின் உடலில் துடிக்கிறது என்பதை யூன் அறிந்திருக்கிறாள். ஆனால் லீக்கு அந்த உண்மை இன்னும் தெரியாது. அதோடு லீயின் சில பழக்கங்கள் கிம்மை நினைவுபடுத்துவதால் யூனின் மனமும் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. இப்போது கதையின் மிகவும் உணர்ச்சிகரமான பகுதியை பார்க்கலாம். அன்று லீ யூனின் துணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். துணிகளை வாடிக்கையாளர்களிடம் கொடுத்து வருவது முதல் புதிய ஆர்டர்கள் வாங்கி வருவது வரை எல்லாவற்றையும் அவன் உதவியாக செய்தான். ஒரு நாளில் யூன் விரும்பும் பூவை பார்த்து லீ ஓவியம் வரைகிறான். அவளுக்கு பிடித்த விஷயங்களை அவன் மெதுவாக நினைவில் வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். இதற்கிடையில் சிவுவின் பள்ளி சுற்றுலா மழையால் ரத்து செய்யப்படுகிறது. சிறுவன் மிகவும் வருத்தப்படுகிறான். அவன் அழுதபடி சொல்கிறான், எனக்கு வெளியே போ. சிவுவை மகிழ்ச்சிப்படுத்த என்ன செய்வது என்று யோசித்த யூன் லீக்கு போன் செய்கிறாள். உங்கள் அனிமேஷன் நிறுவனத்தை காட்ட முடியுமா என்று கேட்கிறாள். லீ உடனே சம்மதிக்கிறான். அவன் கார் எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த நாள் மூவரும் சேர்ந்து செலவழித்த நாள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. காரில் பயணம், சிரிப்பு, புகைப்படங்கள், சிறிய சிறிய நகைச்சுவைகள், இவை அனைத்தும் யூனின் மனதில் பல வருடங்களுக்கு பிறகு மகிழ்ச்சியை உருவாக்குகின்றன. ஒரு இடத்தில் ஆற்றைக் கடக்கும்போது லீ சிவுவை தூக்கிக் கொண்டு செல்கிறான். பிறகு யூனையும் கையை பிடித்து அழைத்துச் செல்கிறான். ஆனால் இருவரும் தண்ணீரில் விழுந்து விடுகிறார்கள். சிவு சிரித்துக்கொண்டே பார்க்கிறான். பல வருடங்களுக்குப் பிறகு யூனும் மனம் திறந்து சிரிக்கிறாள். அந்த சிரிப்பை பார்த்த லீ அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இரவு அவர்கள் அனிமேஷன் நிறுவனத்திலேயே தங்க நேரிடுகிறது. சிவு தூங்கிவிடுகிறான். லீ வெளியே காரில் தூங்குகிறான். யூன் ஜன்னல் வழியாக அவனை பார்க்கிறாள். லீயும் அவளை பார்க்கிறான். இருவரின் கண்களிலும் ஒரே உணர்வு. ஆனால் யாரும் அதை வார்த்தைகளில் சொல்லவில்லை. அடுத்த நாள் அவர்கள் வீடு திரும்புகிறார்கள். இந்த விஷயத்தை ஆரா கவனிக்கிறாள். அவளுக்கு எல்லாம் புரிகிறது. ஏனெனில் பல வருடங்களுக்குப் பிறகு யூனின் முகத்தில் மீண்டும் சந்தோஷத்தை அவள் பார்க்கிறாள். சில நாட்களுக்குப் பிறகு லீ யூனுக்கு புதிய செல்போன் வாங்கிக் கொடுக்கிறான். ஏனெனில் முன்பு அவளது போன் தண்ணீரில் விழுந்து கெட்டுப் போயிருந்தது. யூன் முதலில் மறுக்கிறாள். ஆனால் இறுதியில் அதை ஏற்றுக்கொள்கிறாள். இங்கேதான் அவர்களுக்குள் ஒரு புதிய உறவு உருவாக ஆரம்பிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் இதை விரும்பவில்லை. அவர் லீயின் அக்கா. அவள் லீயிடம் கோபமாக சொல்கிறாள், நீ என்ன செய்கிறாய்? அந்த குடும்பம் ஏற்கனவே ஒரு உயிரை இழந்திருக்கிறது. இப்போது மீண்டும் அவர்களின் வாழ்க்கையில் நுழையப் போகிறாயா? ஆனால் லீ உறுதியாக சொல்கிறான், நான் அவர்களுக்கு உதவுவதற்காக மட்டும் போகவில்லையோ, நான் யூனை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் அக்காவை அதிர்ச்சியடைய வைக்கின்றன. அப்போது அவள் ஒரு பயங்கரமான உண்மையை நினைவுபடுத்துகிறாள். அப்படியானால் உண்மையே அவளிடம் சொல்லு. அன்று விபத்து எப்படி நடந்தது என்பதை சொல்லு. லீ அமைதியாகிறான். ஏனெனில் அவன் பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த ரகசியம் ஒன்று இருக்கிறது. அந்த விபத்து ஒரு சாதாரண விபத்து அல்ல. அன்று லீ தற்கொலை செய்ய முடிவு செய்திருந்தான். அவன் வேண்டுமென்றே காரின் முன் ஓடினான். அப்போது கிம் அவனை காப்பாற்ற முயன்றார். அந்த முயற்சியில்தான் கிம் தனது உயிரை இழந்தார். இந்த உண்மையை யூன் அறிந்தால் என்ன ஆகும்? லீ பயப்படுகிறான். ஆனால் விதி இந்த உண்மையை மறைத்து வைக்க விரும்பவில்லை. ஒரு நாள் யூன் தற்செயலாக அந்த உரையாடலை கேட்டு விடுகிறாள். அவளது உலகமே மீண்டும் சிதறி விழுகிறது. அப்படியா?
என் கணவர் ஒரு விபத்தில் இறக்கவில்லை. இந்த மனிதனின் தற்கொலை முயற்சியால் இறந்தாரா? யூனின் கண்களில் கோபமும் கண்ணீரும் ஒன்றாக பெருக்கெடுக்கின்றன. அவள் உடனே அங்கிருந்து சென்று விடுகிறாள். லீ பின்னால் ஓடுகிறான். ஆனால் இந்த முறை அவன் எவ்வளவு முயன்றாலும் யூனின் உடைந்த இதயத்தை நிறுத்த முடியவில்லை. கதையின் மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் கண்கலங்க வைக்கும் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். லீயின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பயமாக இருந்த உண்மை இப்போது யூனுக்கு தெரிந்துவிட்டது. அந்த விபத்து ஒரு சாதாரண விபத்து அல்ல. அன்று லீ தற்கொலை செய்ய முயன்றிருந்தான். அவனை காப்பாற்ற ஓடிய கிம் தன் உயிரையே இழந்தார். இந்த உண்மையை கேட்ட யூனின் மனம் மீண்டும் சிதறிப் போகிறது. பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த கோபம் மீண்டும் வெடிக்கிறது. லீ அவளின் பின்னால் ஓடுகிறான். யூன், தயவு செய்து என்னை கேள் யூன். ஆனால் யூன் நிற்கவில்லை. அவளது கண்களில் கண்ணீர் வழிகிறது. இறுதியாக லீ அவளை நிறுத்துகிறான். நான் தவறு செய்தேன் யூன். அந்த நாளில் நான் வாழ விரும்பவில்லை யூன். என் வாழ்க்கை முழுவதும் இருளாக இருந்தது யூன். ஆனால் உன் கணவர் என்னை காப்பாற்ற வந்தார் யூன். அவர் இறந்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை யூன். யூன் வேதனையுடன் அவனை பார்க்கிறாள். லீ தொடர்ந்து சொல்கிறான். நடுங்கும் குரலில் சொல்கிறாள். உன் மார்பில் துடிப்பது உன் இதயம் இல்லை யூன். அது என் கணவர் கிம்மின் இதயம் யூன். லீ அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். யூன் தொடர்ந்து சொல்கிறாள். உன் உயிரைக் காப்பாற்றியது மட்டும் கிம் இல்லை யூன். இறந்த பிறகும் தனது இதயத்தை கொடுத்து உன்னை வாழ வைத்ததும் அவர்தான் யூன். அதனால் நீ உணரும் இந்த காதல் உன்னுடைய காதல் அல்ல யூன். அது கிம்மின் காதல் யூன். அந்த வார்த்தைகள் லீயின் இதயத்தை நொறுக்குகின்றன. பல வருடங்களாக அவன் தேடிய உண்மை இப்போது அவனுக்கு தெரிந்துவிட்டது. அவன் பேச முடியாமல் நிற்கிறான். யூன் தனது செல்போனை அவனிடம் திருப்பிக் கொடுக்கிறாள். இது இங்கேயே முடிந்து விடட்டும் யூன். அவ்வளவுதான். அவள் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாள். லீ அங்கேயே நின்று அவளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை விட கண்ணீர் அதிகமாக யாருக்கும் வரவில்லை. அவன் காதலித்த பெண் மீண்டும் அவன் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்கிறாள். அடுத்த சில நாட்கள் லீ தனிமையில் வாழ்கிறான். ஒரு நாள் யூன் பயன்படுத்திய பழைய போனை அவன் திறந்து பார்க்கிறான். அதில் ஒரு வீடியோ இருக்கிறது. அதை சிவு விளையாட்டாக பதிவு செய்திருந்தான். வீடியோவில் யூன் சிரித்துக் கொண்டிருக்கிறாள். பல வருடங்களுக்குப் பிறகு உண்மையாக சந்தோஷமாக சிரிக்கிறாள். வீடியோவில் யூன் சொல்கிறாள். சிவு, இன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யூன். என்னால சிரிப்பை நிறுத்தவே முடியல யூன். அதை பார்த்த லீயின் கண்களில் கண்ணீர் வருகிறது. அப்போது அவன் ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறான். யூனின் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷத்தை கொண்டு வந்தது தான். ஆனால் அதே சந்தோஷத்தை மீண்டும் பறித்ததும் தான். அவன் ஒரு முடிவெடுக்கிறான். யூன் சந்தோஷமாக வாழ வேண்டும். அது தன்னுடன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. சில நாட்களுக்குப் பிறகு யூனுக்கு ஒரு பார்சல் வருகிறது. அதற்குள் அவள் திருப்பிக் கொடுத்த போன் இருக்கிறது. அதோடு ஒரு கடிதமும். அந்த கடிதத்தில் ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. இந்த இதயம் துடிப்பதை நிறுத்தினாலும் நான் உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பேன் யூன். நண்பர்களே, அதற்குப் பிறகு லீ மற்றும் யூன் மீண்டும் சந்தித்தார்களா? அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்களா? அல்லது தங்கள் தனித்தனி பாதையில் சென்றார்களா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இயக்குனர் நமக்கு தரவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். உண்மையான காதல் என்பது ஒருவரை அடைவது அல்ல. அவர்களுடைய சந்தோஷத்திற்காக தன்னையே தியாகம் செய்வதுதான் உண்மையான காதல். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற உணர்ச்சிகரமான கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.
அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.